ஸோ ஹாய் யாரோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாங்க, சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மார்ச் மாதம் அடிக்க வேண்டிய வெயில் வந்து பிப்ரவரி மாதமே அடிக்குது. ஸோ அடிக்கிற வெயிலுக்குங்க சில்லுன்னு ஒரு குளியல் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினச்சி ஸோ நாங்கள் பிளான் பண்ணி கிளம்புதான். ஸோ பிளான்லாம் இல்லை, ஆஸ் யூஷுவல் ரெகுலராக எல்லோரும் போக வேண்டிய இடம் தான். ஸோ நம்ம இந்த வருஷம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாம் மஸ்ட் விசிட் பண்ணிங்க. 2024 தடா ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு தான் நம்ம நேரில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டுங்க. ஸோ எல்லாமே தடா ஃபால்ஸ்க்கு வந்து 2 வழி இருக்குது. ஸோ உள்ளார கிராமத்துக்குள்ளே போயிட்டு போவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம தடா வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் கொஞ்சம் லெஃப்ட் எடுத்தாலே தடா ஃபால்ஸ்னு சின்ன அழிஞ்சு போன போர்டு மாதிரி இருக்கும். அந்த போர்டு உள்ளே எடுத்து போனால் ஸோ ரோட் இப்படி தான் இருக்குமே உங்களுக்கு அது. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. என்ன கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ காலைல 10 மணி ஆச்சு. ஸோ 10 மணி இருந்தாலுமே இந்த வெயில் அடிக்குது. ஸோ நானே என் ஃப்ரெண்டும் கிளம்பு தான் இந்த நான் லாஸ்ட் 2 இயர்ஸ் தடா ஃபால்ஸ் போயிருக்கேன். ஸோ தடா ஃபால்ஸ் வந்து நான் டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனதில்லை. பட் ஆனால் இந்த வாட்டி என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறேன். கண்டிப்பாக வந்து டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். ஸோ எங்களுக்கு எது ஆனாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் பாதுகாப்பாக இருக்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டுங்க. ஐயோ இதுதான் ரோடு போட்டுறாங்க. பட் இதுக்கப்புறம் மண் ரோடு தான் இருக்குது. ஸோ எனிவே ஃபஸ்ட்டு நான் போகும்போது வந்து ஃபஸ்ட்டில் வந்து 20 ரூபா சம்திங் டிக்கெட் இருந்தது. பட் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ பார்க்கணும், டிக்கெட் உள்ளே போனால் தான் தெரியும். பட் 2024 வந்து எதனா நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் சேஞ்சஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் போனால் தான் தெரியும். பட் இந்த ரோடு போட நல்லாயிருக்கும். பட் இந்த காடுனால வந்து ரோடு போடாமல் அப்படியே மண் ரோடாக வச்சுருக்காங்க. பட் இதான் நம்ம வண்டி இதெல்லாம் அசால்ட்டாக தாண்டி போயிடும். ஏன்னா நம்ம வண்டி ஆஃப் ரோடு வண்டி. ஓகே, வந்துடுச்சுங்க தடா ஃபால்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா எப்படி அதே மாதிரி தான் இங்கே போய் இருக்குங்க. ஸோ என்னன்னா வழி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுறாங்க இப்போது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோடு வழியாக இருந்தது. இப்போ ஒரு வழி சேஞ்சஸ் பண்ணுறாங்க. மேபி இந்த சம்மருக்குள்ளே ரோடு நல்லா போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள என்ட்ரி ஃபீஸ் நான் பே பண்ணியாச்சு. நான் சொன்னபடி என்ட்ரி ஃபீஸ் 50 ரூபா ஆச்சுங்க. ஸோ பர் பர்சனுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. ஸோ நம்ம அதை பே பண்ணிட்டு உள்ளே வந்து கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குங்க. ஸோ இதோட ஃபுல்லாக இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான் இருக்குமே. ஸோ செம்மண் மண்ணில் நம்ம வண்டி ஓடின்னு போக போகிறோம். பட் மண் ஃபுல்லாகவே செயின் ஃபுல்லாகவே வந்து எனக்கு ஒரே சிகப்பு கலராக இருக்குங்க. ஏன்னா மண் வந்து ஃபுல்லாகவே அடித்து சிகப்பு கலராக மாறிடுச்சு. கண்டிப்பாக வண்டியை போய்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த தடா ஃபால்ஸு, ஸோ தடா ஃபால்ஸுக்கு நம்ம இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, ஸோ தடா ஃபால்ஸுக்கு ஃபஸ்ட் டைம் வராதுங்க. எக்ஸாக்டாக இந்த தடா ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த தடா ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் தான் இருக்குங்க. ஸோ ஆந்திராவில் சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து சீசெட்டி. ஸோ சீசெட்டிக்கு நார்த் சைடு அமைஞ்சிருக்க பூச்சி நாயுடு. ஸோ பூச்சி நாயுடுன்ற ஒரு ஊருக்குள்ளே தான் இது வந்து ஊர் அடங்குது. ஸோ இந்த தடா ஃபால்ஸோட உண்மையான பேர் வந்துன்னா உப்ளா மடுவு நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறாங்க. உப்ளா மடுவு நீர்வீழ்ச்சி. ஸோ இது உப்ளா மடுவுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு கண்டிப்பாக நான் அந்த மடுவுக்கு போய்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் உப்ளா மடுவுன்னு இதை சொல்கிறாங்கன்னு. ஸோ இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்து போகிறதுனா சென்னையிலேருந்து அவ்வளோ அப்ராக்சிமேட் ஒரு 110 கிலோமீட்டர் 110 கிலோமீட்டர் கிட்ட வரும் உங்களுக்கு. நீங்கள் நான் தாம்பரத்துலேருந்து கிளம்புனா 110 கிலோமீட்டர் வந்துச்சு. அதே நீங்கள் சென்னையிலேருந்து வேரி ஆஃப் சிட்டிலேருந்து கிளம்பினா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் வரும். ஆவரேஜாக 90 கிலோமீட்டர்ஸ். நீங்கள் சென்னையிலேருந்து எங்கே கிளம்பினா ஆவரேஜாக 90 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு. ஸோ எக்ஸாக்டாக லொக்கேஷன் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு லொக்கேஷன் நான் இந்த வீடியோவில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, வெயில் செம்மையாக கொளுத்துதுங்க. பட் தான் நம்ம நல்லா போயிட்டுருக்கோம். ஸோ ஆஃப் ரோடுங்க. ஸோ மேக்ஸிமம் 10 மணி ஆனால் யாரும் வரல. அது இல்லாமல் வந்து நான் வந்து செவ்வாய்க்கிழமை வந்தேன். ஸோ செவ்வாய்க்கிழமைனால யாரும் பெருசாக ஆளுங்க யாருமே இல்லை. பட் ஆனால் கப்புள்ஸ் கண்டிப்பாக உள்ளே இருப்பாங்க. நான் கண்டிப்பாக உள்ளே போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு. கப்புள்ஸ் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ ஃபேமிலியாக வரவும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வீக்கெண்டில் வந்தால் கண்டிப்பாக செம்ம கூட்டமாக இருக்குங்க. ஸோ அவ்வளோ பேர் வருவாங்க. இதே ரூட்டில் காரு, பஸ்ஸு, வேனு அவ்வளோ பேர் உள்ளே வருவாங்க. ஸோ ஆனால் இந்த ரூட்டில் போகுமே ரொம்ப நல்ல ஒரு த்ரில்லிங்கான பயணமாக இருக்கும். ஸோ ஒரு ஆஃப் ரோட்டில் சுற்றி எவ்வளோ பெரிய காட்டில் யாருமே இல்லை. ஸோ நம்ம மட்டும் தான் அந்த காட்டுக்குள்ள நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ தனியாக வந்துடாதீங்க. தனியாக வந்து ஒரே என்ஜாய் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10-15 பேர் இல்லை ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த இடம்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் லாஸ்ட் டைம்லாம் வரும்போது தண்ணிலாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. மேபி சம்மர்னால தண்ணி இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் வரும்போது நான் லாஸ்ட் டைம் மார்ச் ஜூன் மாதம் ஜூலை மாதம் வந்தேன். இப்போ தண்ணி நிறையவே இருந்தது. இப்போ இப்போலாம் வந்து பாருங்கன்னா சுத்தமாக காலியாக வறண்டு இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஏரி ஒன்று இருக்கும். அங்கேருந்து தண்ணி ஃபுல்லாக அந்த ஏரியில் தான் வருமே. பட் தண்ணியை திருப்பி விட்டாங்களா இல்லை என்ன மேட்டர்னு தெரியல. தண்ணி இல்லாமல் இருக்குது. ஓகே, வாட் எவர். ஸோ இந்த காடோட பேர் வந்து காம்பகம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காடோட பேர் வந்து இந்த காடு இருக்குல்ல. ஸோ இந்த காடோட பேர் வந்து காம்பகம். இந்த காம்பகத்துக்குள்ளே உப்ளா மடுவுன்ற நீர்வீழ்ச்சியில் இருக்குது. ஸோ தடா ஃபால்ஸ் ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த கிராமம் பேர் தடா. ஓகேங்களா, அந்த கிராமம் பேர் தடா ஃபால்ஸ் நினைக்கிறேன். அதெல்லாம் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கும் தெரியல. அதனால் வந்து அந்த பேர் சொல்கிறாங்க. பட்டு வாட் எவர். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் எக்ஸாக்டாக எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா
அக்டோபர் டு ஃபெப்ரவரி மாதம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த டைமில் தான் சீசன். ஸோ நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நம்ம பசங்கன்னா சம்மர்லாம் வருவாங்க. என்ன சம்மர்லாம் ஜில்லுன்னு குளிக்கலான்னு வருவாங்க. பட் தண்ணி உண்மையிலே செம்ம சில்லுன்னு இருக்குங்க. நீங்கள் காட்டுக்குள்ளே போக போக உங்களுக்கு அப்படியே அந்த சில்னஸ் கண்டிப்பாக அவங்க ஃபீல் ஆகும். நான் கண்டிப்பாக எடுத்து காட்டுறேன். ஸோ அந்த காடு தெரியுதுங்கள, அந்த காட்டுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். ஓகே, வந்துவிட்டோம். ஸோ மேலே ஏறி போனால் இந்த தடா பஸ்லேயே போகும். பட் நம்ம அந்த ரூட்டில் போகணும்னா நம்ம கீழே போயிட்டு போகலாம். ஏன்னா ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் இந்த இடம் வந்து இப்போது உங்களுக்கு. ஸோ நான் காட்டுறேன். இந்த லெஃப்ட்டு நம்ம கீழே இறங்கி நம்ம உள்ளே போனால் ஒரு மூங்கில் தோப்பு மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. அந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட்டுக்கோ இல்லை ஒரு வெட்டிங் ஷூட்டுக்கோ செம்ம சூட்டபுளான பிளேஸு. அதே நீங்கள் வந்து ஒரு மான்சூன் சீசனில் வந்தீங்கன்னா இந்த இடமே வேறு லெவலாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட்டோ ஒரு வெட்டிங் ஷூட் எடுக்க பிளான் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வாங்க. நான் அந்த வீடியோவில் காட்டுற அந்த இடத்த வேணால் பாருங்கள். ஸோ உண்மையிலேயே செம்மையாக இருக்கும். ஒரு மூங்கில் தோப்பு மாதிரி சின்னதாக, ரொம்ப பெருசாக இல்லை, சின்னதாக இருக்கும். மூங்கில் தோப்பு மாதிரி இருக்கும். பட் இப்போ பார்க்க சம்மரில் பார்க்க அவ்வளோ அழகாலாம் இருக்காது. பட் நீங்கள் மான்சூன் சீசன்லேயோ இல்லை வந்து நீங்கள் டிசம்பர் மந்த்லேயோ நவம்பர் மந்த்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக நல்லாயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துவிட்டோம். ஸோ ரொம்ப கல் முள்ளாக இருக்குங்க. பட் வண்டி கெப்பாசிட்டி கண்டிப்பாக நீங்கள் மெயினாக பார்த்துருங்க. இங்கேருந்து பெட்ரோல் பங்க் எதுவுமே கிடையாது. நீங்கள் தயவு செஞ்சு பெட்ரோல் போட்டு வந்துடுங்க. பெட்ரோல் முடிஞ்சால் கையிலையும் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. பெட்ரோலு தண்ணி எல்லாமே நீங்கள் கொண்டு வாங்க. பட் உள்ளே வந்து பிளாஸ்டிக் கேன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டீலில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உள்ள ப்ராசஸ் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ இன்னும் ட்ரோனே வந்து பிடிங்கி வச்சுட்டாங்க. ட்ரோனே தரமாட்டேன்றாங்க. ஸோ நான் சொன்ன இடம் இந்த இடம் தாங்க. பட் இப்போ சம்மரில் பார்க்க ரொம்ப கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. அதே நீங்கள் மான்சூன் சீசனில் கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த இடம் தான். இந்த இடத்துல தண்ணிலாம் இருக்கும். ஸோ ஏரிக்கரை இதெல்லாம் ஏரி தான். எப்போ என்ன விலங்கு வரும்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் பெருசாங்க விலங்கும் எதுவுமே இல்லை. அனிமல்ஸ் எதுவுமே இருக்காது மேக்ஸிமம். அப்படியே அனிமல்ஸ் வந்தாங்கன்னா பாம்பு, குரங்கு இது மாதிரி தான் வருமே தவிர நம்மளை கொடுற பண்ணியாச்சு. ஸோ பைக்கை வந்து கொஞ்சம் தான் ஓட்டிகிட்டு வர முடியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் போகணும். ஸோ பைக் பார்க் பண்ணியாச்சு. நம்ம இதுக்கப்புறம் நடந்து தான் போக போகிறோம். ஸோ வழி வந்து இப்படி தான் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஒரு கிறிஸ்டல் கிளியராக ஒரு வாட்டரை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்க்கலாம். ஸோ இது வந்து அங்கே நீர்வீழ்ச்சிருந்து வர தண்ணி தான் இது. ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும். உள்ளே வந்து மீன்கள்லாம் செம்மையாக இருக்கும். நீங்கள் ஆனால் பாருங்களேன், பெரிய பெரிய மீன்கள். ஆஹா, வழியில் குரங்கெல்லாம் இருக்குது. இருங்க பாஸ், இதுக்கு நான் தள்ளி போயிட்டு பேசுகிறேன். பூனைக்கு எனக்கு பிடிக்கிட்டு போயிருப்போது. ஏன்னா இங்கே இருக்கிற குரங்கெல்லாம் கொஞ்சம் வைலன்ஸான குரங்குங்க. ஸோ நீங்கள்னா ஏதாவது பைக்கில் அதே மாதிரி சொல்ல மாட்டேன். நீங்கள் பைக் பார்க் பண்ணும்போது பைக்கு கவரில் சம்திங் எதுவும் வச்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் திரும்ப போயிட்டு போகுது அது பிரித்து பேன் பார்த்து வச்சிரும் குரங்குங்க. ஸோ இதான் முக்கியமான ப்ராடக்டாக அதை சேர்த்து பேக்கில் போட்டுங்க. நீங்கள் பேக்கும் பிடிக்கும், பேக்கு நீங்கள் சேஃப்டியாக கொண்டு வந்துடுங்க. பட் பெருசாக எந்த பாதிப்பு இல்லை. ஸோ இதுதான் ஃபேமிலிஸ்லாம் இந்த இடத்துல குளிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா இதுதான் வந்து கொஞ்சம் தூரம் போனால் நடந்து போனால் இந்த இடம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஃபேமிலிஸாக வரவங்க சில பேர் குளிச்சுட்டு போயிடுவாங்க. பட் இதுக்கப்புறம் டீப் ஃபாரஸ்ட்டு போகிறவங்க போகலாம். ஸோ ஃபுல்லாக போக போக உங்களுக்கே தெரியும் சூரிய வெளிச்சாட்டி கொஞ்சம் கம்மியானே வருது. சூரிய வெளிச்சம் இருந்தாலுமே அந்தளவுக்கு அந்த ஹீட்டு வந்து எங்களுக்கு தெரியல. ஸோ சில்லுன்னு நல்லா இருக்குது. ஆனால் பட் கொஞ்சம் வெக்கையாக தான் இருக்குது. ஏன்னா தண்ணி இப்போ தான் நாங்கள் வண்டி ஓட்டுன்னு போயிட்டு தான் கொஞ்சம் வெக்கையாக தான் இருக்குது. பட் போய் குளிச்சுட்டா சரியாக நினைக்கிறேன். ஓகே, வாங்க போவோம். ஸோ உண்மையிலே யாருமே இல்லைங்க. அவ்வளோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இது பெரிய காடு இல்லை. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் நம்பிக்கை நான் போயிட்டுருக்கேன். ஓகே, ஸோ அவங்க அங்கே பாதி தூரம் வந்துட்டுங்க. இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. ஸோ இங்கே அங்கே உட்காரத்துக்கு அங்கே சேர் மாதிரி படிச்சிருக்காங்க. ஸோ அங்கே காட்டுது பார்த்திங்கன்னா அது வந்து சிவன் கோவில். ஸோ இது வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு பீப்புள்ஸ் வருவாங்க. ஏன்னா இது வரைக்கும் தான் வழி இருக்குது உங்களுக்கு. இதுக்கு மேலே போனால் வழி இருக்காது உங்களுக்கு. இதுக்கு போனால் நம்ம ஓன் ரிஸ்க்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சிவன் கோவில். மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து இங்கேயே குளிச்சுட்டு போயிடுவாங்க. பட் இதுக்கப்புறம் ட்ரில்லிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க, ட்ரக்கிங்கை விரும்புகிறவங்க மட்டும்தான் இதுக்கு மேலே போவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம போகிறோம் நம்ம. பட் இதுக்கப்புறம் வழி இல்லை. ஸோ வர்றவங்க உங்களோட ஓன் ரிஸ்கில் மட்டும் தான் நீங்கள் வரணுமே, பார்த்துங்க. ஸோ இது கோவில் வந்து மூடி இருக்குது. ஏன்னா குரங்குகள் தொல்லைனால இருக்க முடியாமல் டைமிங்லாம் இருக்கலாம் மேபி இதுக்கு.
இங்கே வந்து மகா சிவராத்திரி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறையா விசேஷமாக இருக்கும். ஏன்னா அங்கங்கே பொங்கல் வச்சுருக்காங்க. ஸோ அங்கங்கே நிறைய பொங்கல் வச்சு நிறையா வழிபாடுலாம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க. இதை இறங்கி இப்போ தான் அங்கே தெரியுதுங்களா? ஸோ இது வந்து ஆறு ஒரு ஓடை. இந்த ஓடையில் தான் நம்ம இறங்கி இந்த ஓடை ஓரமே தான் நம்ம ஃபாலோ பண்ணி போகிறோம். இதுக்கப்புறம் கல் முள் மண் எல்லாத்தையும் ஏறி தான் நம்ம போகிறோம். பட் அதுவும் நல்லா தான் இருக்க போகுது. பட் யார் வந்தாலும் சேஃப்டியாக கேர்ஃபுல்லாக வாங்க. தட்ஸ் இட். ஓகே. ஆனால் தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியராக அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டு பாருங்க நான். ஸோ இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் பஸ்ஸில் வரதா இருந்தால் 2 வழி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் சென்னை எங்கே இருந்தாலும் சரி மாதாவரத்துக்கு ஒரு பஸ் பிடிங்க. மாதாவரத்துலேருந்து டேரெக்டாக திருப்பதி போகிற எல்லா வண்டியுமே வந்து தடாவில் நிப்பாட்டுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் கேட்டு ஏறிக்கிங்க. சில வண்டி வந்து திருத்தணி போயிட்டு போகும் திருப்பதிக்கு. ஆனால் வந்து நீங்கள் எந்த ரூட்டில் போகிறீங்கன்னு வண்டி எந்த ரூட்டில் போகுதுன்னு கேட்டு ஏறிக்கிங்க. நீங்கள் தடா போனால் தடா இறங்கி தடா வந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சா உள்ளே வர மாதிரி இருக்கும். பட் ஆட்டோ வந்து ஹை காஸ்ட் கேட்பாங்க. பட் உங்களோட சாய்ஸ் அது. ஸோ ஓகே. அவங்க நாங்கள் பார்த்தீங்கன்னாங்க. ஸோ இப்போ தான் பசங்கள்லாம் போயிட்டுருக்காங்க. அவன் யாரும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு தான் அவன். ஸோ ஓகே. இதுக்கப்புறம் பள்ளி வந்து இப்படி தாங்க கல் முள்ளாக இப்படி தாங்க இருக்கும். பயங்கரமாக இருக்குது. ஆனால் உண்மையிலே பட் ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் நிறைய வாட்டி வந்தாலும் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறேன். ஸோ இது வரைக்கும் நான் சிவன் கோயில் வரைக்கும் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்தது கிடையாது. அதுக்கப்புறம் ஃபேமிலியோட வந்ததுனால அங்கே குளிச்சு அப்படியே போயிடுவேன். பட் இதுக்கப்புறம் நான் அவங்க கூப்பிட்டு ஓன் ரிஸ்க்கு எனக்கு விருப்பம் இல்லை. பட் இந்த வழி அவன் ஃப்ரெண்டு இருக்கனால நான் அவனை கூட்டின்னு உள்ளே போயிடுறேன் நான். ஸோ உள்ளே போக பாருங்கள் தண்ணி. ஆனால் அந்த இடத்துல ஒரு ஃப்ளட்டு சம்திங் சக்குன்னு ஒரு ஃப்ளட்டு கிட்ட வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அவ்வளோதாங்க. தண்ணி கிணி வந்துச்சா அவ்வளோ போக வேண்டியதான் சேர்ந்துட்டு நம்ம வரலாம். ஸோ தண்ணிலாம் இது ஃபுல்லாகவே தண்ணி வரும். நான் அது ரொம்ப வெள்ளப்பெருக்கெலாம் வந்து தண்ணி ஃபுல்லாக வரும். பட் இந்த மாதிரி தண்ணி வர டைமில் வந்து நம்ம உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வெளியவே ஸ்டாப் பண்ணுறாங்க. இல்லைனா அங்கே பேரிகார்டு போட்டு இதுக்கு மேலே போக வேணாம்னு சொல்லிட்டு கூட ஸ்டாப் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்ததில்லை. நான் ஃப்ளட்டு டைம் வந்ததில்லை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஃப்ளட்டு சம்திங் நான் வந்துச்சுன்னா அப்போ நான் வந்து பார்க்குறேன் எது ஸ்டாப் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் ஃபுல்லாக அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா நான் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். ஸோ வந்து சேர்ந்துட்டு ஜாலியாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ செம்மையாக குளிச்சு ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேலே தண்ணி கொட்டுறது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இங்கே குளிக்கிற மாதிரியும் சில பிளேசஸ் இருக்குது. ஸோ யார் வந்தாலும் சேஃப்டியாக குளிச்சுட்டு சேஃப்டியாக வாங்க. கண்டிப்பாக இதை பற்றி இன்னும் மோர் அப்டேட்ஸ் எதாவது வேணும்னா கண்டிப்பாக என்னோட கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ